திருமதி சுதா அபிராமி அவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல், திரு கே ஜோதி பிரகாஷ் அவர்கள் வரலாறு ஹிஸ்டரி, திரு சி கண்ணன் அவர்கள் தமிழ், இன்று உயர்கல்வித்துறையிலுடைய ஒரு புதிய மைல்கல்லாக பிஹெச்டி பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் கிடைக்கும் வகையில் ஊக்க உதவித்தொகை ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து அவர்களுடைய பொற்கரங்களால் பயனாளிகளுக்கு ஒரு யானைகளை வழங்கி கௌரவித்து சிறப்பித்திருக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அன்றாட வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மதிப்புக்குரிய கல்வித்துறை சார்பில் தற்போது 120 மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் திட்டத்தில் மாணவர்களுக்கு அந்த சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது இந்த ஊக்கத்தொகையை எத்தனை மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார்? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும், புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தவும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் என்ற திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்த வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட 120 மாணவிகளுக்கு ஆராய்ச்சி படிப்பை தொடர மாதந்தோறும் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டுக்கான தேர்வு செய்யப்பட்ட மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறார். அதன்படி அந்த 120 மாணவிகளுக்கு வழங்கும் விதமாக 10 நபர்களுக்கு ஊக்கத்தொகையை பெறுவதற்கான ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 158 தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.